மர்மமான மழையும் வினோத பெண்ணும். மாலை நேரம். இருட்டு கவிகிறது. கணேஷ் என்ற இளைஞன் தன் பைக்கில் ஆபீஸ் முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறான். திடீரென வானம் இருண்டு பலத்த மழை பெய்யத் தொடங்குகிறது. கணேஷ் ஒதுங்குவதற்கு இடம் தேடி ஒரு மரத்தின் அடியில் பைக்கை நிறுத்துகிறான். இடி மின்னலுடன் கனமழை கொட்டுகிறது. அப்போது தூரத்தில் ஒரு பெண் உருவம் அவன் கண்களுக்கு தெரிகிறது. அவள் மழையில் நனைந்து தலைவிரி கோலமாக நின்று கொண்டிருக்கிறாள். அவளுக்கு குடை இல்லை, ஒதுங்க இடமும் தேடவில்லை. கணேஷ் அவளை கூர்ந்து பார்க்கிறான். அவளின் கண்கள் வெறுமையாய் எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கின்றன. ஒருவித திகில் அவனுக்குள் பரவுகிறது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு, வீட்டுக்கு போகணுமா, நான் கொண்டு போய் விடட்டுமா என்று கணேஷ் கேட்கிறான். அப்போதும் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. கணேஷ் அவளை நோக்கி மெதுவாக நடக்கிறான். அவள் அருகில் வந்ததும் அவளின் முகம் மழையில் நனைந்து கண்ணீரோடு கலந்து போன ஒரு அமானுஷ்ய அழகோடு தெரிகிறது. கணேஷ் தனது மொபைலில் டார்ச் அடித்து அவளை பார்க்க அவளின் தலைமுடி முழுவதும் ஈரமாக முகம் வெளிரி போயிருக்கிறது. கணேஷ் அவளுக்கு ஒரு டவல் கொடுக்க அவள் அதை வாங்க கையை நீட்டுகிறாள். கணேஷ் அவள் கையை பற்றுகிறான். அவன் உடலை ஒரு குளிர்ச்சி ஆட்கொள்கிறது. அவள் கை சாதாரண ஒரு மனித பெண்ணின் கை போல இல்லை. அது வெற்று எலும்புகளை தொட்டது போல உணர்கிறான். ஒரு கணம் உறைந்து போகிறான். கணேஷ் அந்த பெண்ணிடமிருந்து கையை விலக்கிக் கொள்கிறான். என்னம்மா இது என்று குழப்பத்தோடு கேட்க அந்த பெண் இடி மின்னலின் வெளிச்சத்தில் தன் முகத்தை மேலே உயர்த்துகிறாள். அப்போதுதான் கணேஷ் அதை கவனிக்கிறான். அவளின் கண்களில் ஒருவித பைத்தியக்காரத்தனம் தெரிகிறது. அவள் பித்து பிடித்தவள் போல இருக்கிறாள். கணேஷுக்கு பயம் இன்னும் அதிகமாகிறது. ஐயோ, இவள் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டவள் போல என்று நினைக்கிறான். பைக்கில் ஏற முற்படுகிறான். கணேஷ் தனது பைக்கில் ஏறி ஸ்டார்ட் செய்து அவளை பார்க்க திரும்புகிறான். ஆனால் அங்கே அந்த பெண் இல்லை. அவள் நின்ற இடத்தில் வெறுமை மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. கணேஷ் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். எங்கே போனாள் என்று வியந்து சுற்றிலும் பார்க்கிறான். யாரும் இல்லை. மழை இன்னும் பெய்து கொண்டிருக்கிறது. கணேஷ் தன் கண்களை கசக்கிவிட்டு இது நிஜமா கனவா என்று குழம்புகிறான். அந்த பெண்ணின் குளிர்ந்த கரங்கள் இன்னும் அவன் உணர்வில் இருக்கின்றன. அவனுக்கு குளிர் நடுக்கம் ஏற்படுகிறது. கணேஷ் அங்கிருந்து வேகமாக புறப்படுகிறான். வீடு திரும்பியதும் நடந்த அனைத்தையும் அவன் தன் நண்பர்களிடம் சொல்கிறான். அவர்கள் முதலில் நம்ப மறுக்கிறார்கள். ஆனால் கணேஷ் முகத்தில் தெரிந்த பயமும் அவன் உடல் நடுங்கிய விதமும் அவனை பார்த்தவர்கள் அவனை நம்பும்படி செய்கிறது. அந்த இரவு முழுவதும் கணேஷுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த பெண்ணின் வெற்று விழிகளும் எலும்பு கைகளும் அவளின் மாயமான மறைவும் அவனது மனதில் நிழலாடுகின்றன. அன்று முதல் கனமழை பெய்யும் ஒவ்வொரு முறையும் கணேஷுக்கு அந்த வினோத பெண்ணின் நினைவு வந்து போகிறது. அது ஒரு பேயா, இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவளா, அல்லது வெறும் மாயையா என்பது கணேஷுக்கு ஒருபோதும் புரியவில்லை. ஆனால் அந்த இரவு அவன் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத திகில் அனுபவமாக மாறிப்போனது.